அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா முபாரக். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பம் உள்ளதா பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 970 ரூபாய் 26% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 270 ரூபாய் 343% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 270 ரூபாய் 34%, இலங்கைக்கு 970 ரூபாய் 2% உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மெஷின்களையும் அவங்களுடைய அப்ளிகேஷன்லையும் 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. குறிப்பாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஏதாவது புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு போகிறீங்களா இருந்தால் பழைய பற்றுச்சீட்டை கொண்டு போகும்போது அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு இலக்கம் பிழைச்சா கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். இந்த தவிர பலரும் தொடர்ந்து விடுறாங்க. அதனால தான் தொடர்ந்துமே ஞாபகப்படுத்துறது, கவனத்தில் கொள்ளுங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல் ஜாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல் ஜாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இந்த நாட்களில் அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் எகேலாவில் இருக்கக்கூடிய கெட்மால் பின்னால் இருக்கக்கூடிய அல்முல்லா எக்ஸ்சேஞ்சில் கட்டணம் எதுவுமே அறவிடுறாங்க இல்லை. அதே போல் அதே எகேலாவில் சிட்டி ஸ்டார் பில்டிங்கில் இருக்கக்கூடிய அல் முசைன் எக்ஸ்சேஞ்சிலையும் கட்டணம் எதுவும் இல்லை, ஃப்ரீயாகவே நாட்டுக்கு பணம் அனுப்பி கொடுக்குறாங்க. அதே போல் முடிந்த வரைக்கும் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் அனுப்புங்க. யூஜே, அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே ரேட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க. கட்டணம் 250 ஃபில்ஸ், 500 ஃபில்ஸ் போன்ற வெவ்வேறு கட்டணங்களும் அறவிடுறாங்க. முடிந்த வரைக்கும் இந்த நாட்டில் கஷ்டப்பட்டு உழைக்கிற உங்களுடைய சம்பள பணம் எந்த எக்ஸ்சேஞ்சில் அதிகமாக போகுதோ அதில் அனுப்புங்க. அதே மாதிரி எங்கே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் தெரிவு பண்ணுங்கள். மற்ற நண்பர்களும் அதை தெரிந்து கொள்வாங்க. ஓட்டுநர்களும் பணிப்பெண்களுக்கு முடிந்த இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தெல்லாம் ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 443 ஃபேல்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 350 ஃபேல்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 100 ஃபேல்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 257 ஃபேல்ஸ். 100 ஃபேல்ஸால் குறைஞ்சிருக்குது தங்கம். பார்க்கலாம் எதிர்வரும் நாட்கள் இன்ஷா அல்லாஹ் எப்படியுமே விலை குறையும். இதெல்லாம் ஹைலி ரேட்டில் தான் இருக்குது. எதிர்வரும் நாட்கள் ஒரு 17-18 தினாராவது வந்துச்சுன்னா, குறைஞ்சது 19 தினார் வந்தாலாவது வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க. அகாமா இல்லாதவர்கள், பொது மன்னிப்பில் நாடு செல்ல தயாராக இருப்பவர்கள் தங்களை பதிவு செய்ய கொள்ள வேண்டுமானால் நீங்கள் நாளைய தினம் இலங்கையர்கள் கானோனில் பதிவு செய்வது தொடர்பாக இலங்கை தூதரகத்தில் சென்று பதிவிடலாம். 8:30 மணி காலையிலிருந்து 12 மணி வரைக்கும் சனிக்கிழமை திறந்திருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பதிவு செய்கிறது இருக்கட்டும். இப்போ பதிவு செஞ்சவங்க 7000ஐயும் தாண்டி போயிட்டு இருக்குது. 62 பேரை மட்டும்தான் லிஸ்ட்டு போட்டிருக்கிறீங்க இது வரைக்கும். மிச்ச பேரை எப்போ அனுப்ப போகிறீங்க? பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது. ஒரு உயிரும் அநியாயமாக பறி போயிட்டு அக்காமா இல்லாத ஒருத்தருடைய எப்போ தான் அனுப்ப போகிறீங்கன்னு தெரியல. இது சம்மந்தமாக மேலதிக தகவல்களை பேசலாம். வீடியோவை தொடர்ந்தும் பாருங்கள். அதே போல் இன்றைய தினம் விடுமுறை போகிறீங்களா? வெள்ளிக்கிழமை விடுமுறை போகிறவங்க மிகப்பெரிய ஆபத்து, பேராபத்து இருக்குது இன்றைக்கி குவைட் சிட்டியில். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாலியா முருகாப்பில் இருக்கக்கூடிய இந்த பாலங்கள். ஏன்னா இன்றைய நாள் கடந்த ஒரு மாத காலமாக எல்லாருமே லீவில் போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா நோன்பு காலம் என்றதால் வெள்ளிக்கிழமையில் நிறைய பேருக்கு ஓட்டுநர்கள் வீட்டு பணிப்பெண்களுக்கு கூட லீவு கிடச்சிருக்காது. வெளியில் கடைகளில் மத்தாம்களில் எங்கெங்கேயோ வேலை செய்யக்கூடிய யாருக்குமே லீவு கிடச்சிருக்காது. ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை எல்லாருக்குமே லீவு கிடைக்கும். ஒட்டுமொத்த படையும் இன்றைக்கி குவைட் சிட்டியை நோக்கி வருவாங்க, குறிப்பாக மாலியாவை நோக்கி. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய மணி பர்ஸ், உங்களுடைய பணம், உங்களுடைய நகை, பெண்கள் குறிப்பாக இந்த கிரவுண்டுக்குள்ளே போகாதீங்க. ஏன்னா பல பாலியல் தொல்லைகள் நடந்திருக்குது. அதே போல் நிறைய நகைகள் காணாமல் போயிருக்குது. இந்த கிரவுண்டில் நீங்கள் உறைஞ்சிப்பட்டு உள்ளே நெருக்கப்பட்டு போகும்போது உடம்புலேருந்து எதை உருவுறாங்கன்னே தெரியாது. அதே மாதிரி உரசுறதுக்குன்னே ஒரு சில ஜந்துக்கள் இதுக்குள்ளே தெரியும். பர்ஸு, பணம் எல்லாத்தையுமே பாதுகாத்துக்கோங்க. உங்களையும் நீங்கள் பாதுகாத்துக்கோங்க தயவு செய்து. அடுத்ததான் மிக முக்கியமான தகவல். தரஜல் ஹராரா உசல் 35
குவைத்துடைய வெப்பநிலை 35 பாகை செல்சியஸ் டிகிரியாக உயர்ந்துள்ளது இப்போதே நாட்களில். இன்னும் எதிர்வரும் நாட்களில் 35, 40, 45, 50, 60 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நாட்களில் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த ருத்துபா சீசன் வந்து இன்னொரு 1 மாதம் 2 மாத காலம் நீடிக்கும். இந்த ருத்துபா சீசனுக்குள்ளே எப்படியுமே வாரத்துக்கு 1 முறையாவது, வாரத்தில் 2 முறையாவது மழை பெய்யும். ஆனால் பெய்யக்கூடிய மழை வந்து அடைமழையாக இருக்காது, லைட்டாக தூறல் விட்டுட்டு போகும், ஓட்டுநர்கள் தலையில் மண்ணை வாரி போட்டுட்டு போகும், அவ்வளவுதான். அதே போல் தூசியுடன் கூடிய காற்று பல பகுதிகளிலையுமே மிதமானதிலிருந்து கடுமையான காற்று இருக்கும். குறிப்பாக வாகன ஓட்டுநர்கள் வாகனங்களுக்குள்ள இனி வரும் நாட்கள், இதுக்கு முன்னாடி பாடி ஸ்ப்ரே, லைட்டர், ஃபோன் சார்ஜர், ஃபோனுடைய பேட்ரி, இந்த மாதிரி எந்த பொருட்கள் வச்சாலும், பவர் பேங்க் உட்பட எது வச்சாலுமே இந்த குளிர்காலத்தில் பெருசாக அவங்களுக்கு பாதிப்பு இருக்காது. ஆனால் இனி வரும் நாட்களில் அதால் மிகப்பெரிய ஆபத்து. தயவு செய்து இந்த மாதிரி எந்த பொருட்களையும் வைக்காதீங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. درجة مئوية البحر راح يكون خفيف إلى معتدل الموج الليلة وحتى نهاية اليوم، ودرجة الحرارة في الجزر راح تتراوح ما بين 24 إلى 25 درجة مئوية منتصف نهار يوم الغد. الهواء الشمال الغربي أيضا راح يستمر ويانا خفيف إلى معتدل السرعة بوجه عام، ولكن ينشط على فترات على بعض المناطق. تصل سرعة الرياح غدا إلى 40 كيلو متر في الساعة، من 8 ل 40 كيلو متر في الساعة. هبات هواء خفيفة خلال فترة النهار، لكن خلال المساء راح تتراجع السرعة بوجه عام وتكون خفيفة إلى معتدلة من 8 ل 30 كيلو متر في الساعة. درجات الحرارة العظمى يوم الغد أجواء حارة تتراوح ما بين 31 إلى 34 درجة مئوية مع عبور للسحب. أما السواحل والجزر فتتراوح درجات الحرارة هناك ما بين 31 و 30 درجة مئوية في جزرنا الجنوبية كبر وقارو أم المرادم، وأيضا في فيلتشة وجزرنا الشمالية وربة وبوبيان. أمس உச்சபட்ச ஆபத்து இந்த நாட்களில் ஆன்லைன் ஃப்ராட். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. யார் ஒருவர் கால் பண்ணி உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸையோ, பேங்க் கார்டு நம்பரையோ அல்லது உங்களை பற்றின எந்த ஒரு தகவலை கேட்டாலும் தயவு செய்து கொடுக்காதீங்க. அது போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, பேங்க் மேனேஜராக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக இருங்க. இது சம்மந்தமாக அல் திஜாரி பேங்க் ஒரு அவேர்னஸை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஊடகவியலாளர் அல்ஹம்தான், அவருக்கு கூட இந்த ஸ்னாப் சாட் மூலமாக 450 தினார் பறி போயிருக்குது. மிகப்பெரிய அநியாயம் நடக்குது இந்த ஆன்லைன் ஹேக்கர்களால். தயவு செய்து கவனமாக இருங்க. ஏன்னா சாதாரணமாக இவர் வந்து ஒரு ஊடகவியலாளர், இவங்களுடைய பணத்திலிருந்தே சுரண்டுறதுக்கு ஆட்கள் முயற்சி பண்ணுறாங்க. ஃபேக்கான சில லிங்க்களை அனுப்பி ஊரலகத்துக்கே அறிவுரை செல்லக்கூடிய சாதாரணமாக என்ன மாதிரி ஒருத்தர் தான் அவரும் குவைத் நியூஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரியான நபர்கள், இவருடைய நியூஸ்லேயே எத்தனையோ நியூஸ் நான் எடுத்து போட்டிருக்கிறேன் இந்த அவேர்னஸை பற்றி. கடைசியில் அவருக்கே ஆப்பு வச்சுட்டு போயிட்டாங்க. 450 தினார். கடைசியாக பேங்க்கில் போய் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு புதிய கார்டு ஒன்று ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு பேங்க்கில் ரிகவர் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு வந்ததாக தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி நபர்களே ஹேக்கர்களை ஏமாற்றுறாங்கன்னா நம்மளாம் ஏமாத்துறோம். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. والحذر من الكل من هذا الموقع، لأن هذا الموقع قاعد تشوفونه في سناب شات، والحين راح أحط لكم صورة منه، وأي شيء تواصلوا مع المخرج والأستاذ أحمد دوغتشي وراح يقول لكم شنو الموضوع. والحمد لله وحسبي الله ونعم الوكيل، وعساها الفلوس تنزل سم في بطنك وفي بطن أي إنسان ينصب على أي شخص. ஓட்டுநர் பரிதாப பலி, 3 பேர் படுகாயம். நேற்றைய தினம் கிங் ஃபஹத் 40வது ரிங் சாலையில் நடந்த இந்த விபத்தில் ஒரு ஓட்டுநர் உயிரிழந்திருக்கிறாரு, 3 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. ஓட்டுநர்களே தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல தான் இந்த வீதிக ஓரமாக நிற்கக்கூடியவங்க, வீதிகளை நடமாடக்கூடியவங்க, நீங்களும் ரொம்ப கவனம். இன்றைக்கும் நிறைய பேர் லீவுக்கு போவீங்க, பஸ் ஸ்டாண்ட் ஓரமாக வெயிட் பண்ணி நிற்பீங்க, சிட்டிக்கு போனால் அங்கே இங்கே ரோடு கிடப்பீங்க. ரொம்ப கவனம். இந்த நாட்டில் ஒரே ஒரு விடயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நாடு மாதிரி ஐயோ அடிபட்டுட்டாங்களே உடனே ஆட்டோவை நிற்பாட்டுங்க, வண்டியை நிற்பாட்டுங்க, கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடலாம் அப்படின்னு யாரும் துடிக்க மாட்டாங்க. கையை காட்டி ஓரமாக நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. ஆம்புலன்ஸ் வரணும், அதே மாதிரி அதுக்குரிய அதிகாரிகள் வரணும். அவங்க வந்து எல்லாம் கிளியர் பண்ணின பிறகு தான் உங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கொண்டு வந்திருந்தால் காப்பாற்றிருக்கலாம். எத்தனையோ திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இது நேருக்கு நேராக நடந்த சம்பவங்களாக இருக்கும். இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த நாட்டிலையும் நிறைய தடவை வைத்தியர்களுடைய வாயில் வந்திருக்கு. ஏன்னா அடிபட்டு விழுந்து கிடந்தா நாதி இல்லை தூக்குறதுக்கு, யாருமே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஆம்புலன்ஸ் வந்து அதிகாரிகள் வந்து அங்கனைக்கு முடிஞ்சால் ஃபர்ஸ்ட் எய்ட் தருவாங்க, அப்படி இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க. அதுக்கிடையில் உயிர் போனால் அதோ கதி தான். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க.
வீடியோ போட்டால் திட்டுறது, சிலருக்கு வந்து பிடிக்குதில்ல அதிகமாக பேசினா. அதிகமாக பேசுகிறதே உங்களில் ஒரு சிலரையாவது காப்பாற்றலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான். அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தவறு இல்லை. குறிப்பாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில அதிகார மட்டங்கள் மற்றும் சில முக்கியமான குறைபாடுகள். அதில் ஒன்று தான் இந்த வீதியில் இருக்கக்கூடிய பள்ளங்கள், வீதிகள். எங்கேயுமே வீதிகள் சரியில்லை. இந்த வீதிகளை புனரமைக்கக்கூடிய அதிகாரிகள் இன்னும் சரியான முயற்சி எடுக்கலை. குவைத்தில் எதுவுமே நல்லா இல்லை. அதிகாரிகளும் ஒழுங்கு இல்லை, வீதிகளும் ஒழுங்கு இல்லை, செயல்பாடே சரியில்லை. நான் சொல்லலை, முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இதை பற்றி விமர்சனமாக தெரிவிக்கிறாரு. இப்போ நம்ம சொன்னாதானே தவறு, அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களே சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி சிலர் வந்து தங்களுடைய கருத்துக்கள் ஆவேசத்தை தெரிவிக்கும் போது தான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு குறைக்கும். நம்மளுடைய தூதரக அதிகாரிகளுக்கு நாம திட்டுற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி நபர்கள் கூட தொடர்ந்தும் எல்லாருக்காகவும் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. إكال الأمر إلى غير أهله والأمانة ضاعت، فأكيد الشوارع مكسرة. يعني معقولة فساد منتشر بكل مكان بالدولة، الشوارع زينة؟ إيش معنى هذول من نوت الأشغال هم الزينين، هم ما شاء الله شغلهم ممتاز؟ هالشيء يصير تناقض أصلا، لأن الفساد عام. أكيد الشوارع تصير فاسدة وخربانة تعطلة تفشل، هذا تعطيك إيحاء. أصلا الشوارع زينة كان حسينا إنه لا البلد فيها إصلاح وفيها أمور طيبة. لا أمور مو طيبة بالبلد، مو طيبة مرة على قولة السوريين، مو طيبة بنوب أبدا، مو طيبة الأوضاع بالكويت بال20 سنة الماضية إلى الآن طبعا مو طيبة. فلأن الأمور مو طيبة بالبلد والفساد منتشر، أكيد بالشوارع بتصير، يعني الشوارع هي بروحها بتصير زينة والبلد كله خربان؟ لا، الشوارع مو زينة، والرياضة مو زينة، والبلدية مو زينة، والصحة مو زينة، والتعليم مو زين. حالة الفساد عامة وطامة، تعم وتطم كل شيء. فنسأل الله العافية. يعني تبون الشوارع تتصلح، صلحوا كل شيء في البلد من على أكبر مستوى إلى أنزل مستوى، تتصلح الشوارع. أما تبون الشوارع تتصلح والبلد فاسد، ما راح تصلح الشوارع، لأن الشوارع جزء من البلد ومن فساد البلد. شكرا. முசைன் அப்படின்றத நம்ம சொன்னால் நம்மளை கட்டி போட்டு தொங்க விட்டுருவாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதையாவது காது கொடுத்து கேளுங்க. உண்மை நிலவரம் இதுதான். உள்துறை அமைச்சக அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர், பாதுகாப்பு செயலாளர், துணை பிரதமர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்தார். அதே போல் லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் சாலிம் அல் நவாஃப் அஹமட் அல் சபா அவருமே வந்து தன்னுடைய அதிகாரிகள் அனைவருக்குமே நன்றிகளை தெரிவித்திருந்தார். அதே போல் இன்னும் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்காணிப்பாளர்கள், கேமராவை. ஓட்டுநர்கள் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. தயவு செய்து மொபைல் ஃபோன் மட்டும் வண்டியிலிருந்து யூஸ் பண்ணாதீங்க. 50 தினார் அபராதம். சீட் பெல்ட் போடலையா 35 தினார், சிகரெட் பிடிச்சிங்களா 50 தினார். இந்த மாதிரி ஒரு 2 தவிர ஒரு மாதத்துக்குள்ளேயே விட்டுட்டிங்கன்னா சம்பளத்தில் அரைவாசியோ அல்லது முக்கால்வாசியோ போயிடும். அதுக்கப்புறமா 120 தினார் எடுக்கிறீங்களா, ஒரு 85 தினார் கட்டினீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 35 தினார் தான் கையில் இருக்கும். அது உங்கள் செலவுக்கே கணக்காக இருக்கும். கார்டும் போட்டு உங்கள் செலவுக்கும். அப்போ வீட்டுக்கு என்ன அனுப்புவீங்க? தயவு செய்து கவனமாக இருங்க. எது சொன்னாலும் பிழை பிடிக்காதீங்க. நான் சொல்கிறதுல ஒருத்தராவது பாதுகாக்கப்பட்டால் அதுவே எனக்கு பெரிய திருப்தி. வீடுகளில் இருக்கக்கூடியவங்க தயாராகிக்கோங்க, வர்றாங்க, எல்லாரும் வர்றாங்க. இந்த ஒரு 4-5 நாளாக லீவில் போன எல்லாருமே இன்றைக்கும் நாளைக்கும் இனிமேல் குவைத்துக்கு படையெடுப்பாங்க. எல்லாருமே லீவுக்கு சுற்றி பார்க்க போனாங்க. நோன்பு பெருநாளை முன்னிட்டு இனிமேல் எல்லாருமே ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருப்பாங்க. குவைத்துடைய ஏர்போர்ட் இனி தொடர்ந்துமே ஃபுல் பிஸியாகவே இருக்கும். அதே போல் வீடுகளில் நிறைய தொழிலாளர்களை விட்டுட்டு தான் போயிருப்பாங்க. சரி, கண்டது கண்டபடி கிடக்கும், 2-3 நாளைக்கு இல்லை தானே, கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருப்போம் அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஃப்ரீயாக இருக்கிறத இனி வரும் நாட்களில் சரிப்படுத்திக்கோங்க. ஏன்னா இப்போ திரும்பி வருவாங்க. அவங்க வரும்போது ஒரு வேலை எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன பிழை இருந்தாலும், நாங்கள் போனதோடு நீங்கள் வேலையே செய்யலை, ரெஸ்ட்டாக தான் இருந்திருக்கிறீங்க அப்படின்னு உடனே சொல்லுவாங்க. கேமரா இருக்கிற வீடுகள்னால் தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அது இல்லாத வீடுனா உடனே சொல்லிடுவாங்க. எப்போவுமே சிலருடைய பழக்கம் அது நம்மளில் குறை பிடிக்கிறது. அதனால தயவு செய்து தயாராக இருங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நாளில் எப்படியுமே நாடு திரும்பிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலை ஆரம்பமாகுது. அதுவும் பழையபடி போல் ஆரம்பத்திலேருந்து விடிய காலையிலேயே வேலைக்கு போக தயாராகிடுவாங்க. நோன்பு காலத்தில் தான் கொஞ்சம் தாமதமாக போகிறதுக்குரிய வாய்ப்பெல்லாம் கொடுத்தாங்க. நோன்பு முடிஞ்சதோட இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இனி பாடசாலை 6:30 மணிக்கே எல்லாம் ரெடி ஆகிடுவாங்க. அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களும் 7:30 மணி 8 மணிக்கு முன்னாடியே போயிடுவாங்க.
தயாராக இருங்க. நேற்றைய தினம் 10:20க்கு அவென்யூஸ் பார்க்கிங்கில் செம்ம டிராஃபிக். அப்போ இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அடித்து நவத்திடுவாங்க. இன்னைக்கு அவென்யூஸ் பார்க்கினுக்கு போகிறீங்களா ஓட்டுநர்கள், அவென்யூஸுக்கு போகிறீங்களா, தயவு செய்து பார்க்கினுக்கு போகாமல் எங்கேயோ வெளியில் வண்டியை நிறுத்தினீங்கனாலே பாதுகாப்பாக இருக்கும். நேற்றைய தினம் இரவு சால்மி நோக்கி செல்லக்கூடிய 6வது ரிங் சாலையில் மொத்த ஸ்ட்ரீட் விளக்குகளுமே எரியலை. அல்லாதான் பாதுகாக்கணும். இந்த நாட்டில் வெளிச்சம் இல்லாமல் விட்டால் மொத்தமும் இருண்டு போயிடும். நேற்றைய தினம் வாகன வெளிச்சங்களில் தான் வாகனங்கள் பயணிச்சிருக்குது, ஸ்ட்ரீட் வெளிச்சமே இல்லாமல். இந்த மாதிரி சூழல்களில் ரொம்ப கவனம் ஓட்டுநர்கள். يعطيكم العافية يا جماعة. هذا السادس بدايته من صناعية الجهارة إلى طريق السالمي، مفرق السالمي والصبية والعبدلي كله ظلمة. شوف الليتات، عمود الإنارة كله طافي من قبل رمضان، تخيل، والدنيا ظلمة. يعني لو سيارة واقفة، تخيل سيارة واقفة هني أنت ما تشوفها، سيدة لو سمح الله تدعمها. فيا الوزارة المعنية، وزارة الطوارئ أو أي شيء، شوفوا لكم صرفة للطريق هذا من بداية الصناعية على الطريق السادس إلى مفرق السالمي والصبية والعبدلي. جزاكم الله خير. ஏற்கனவே ஒரு உயிரை பறி கொடுத்துட்டோம். நேற்றைய முன்தினம் சர்க்கரை வியாதி, மருந்து இல்லை, அக்காமா இல்லை, அறையில் வியாதி அதிகமாகினதால உயிரிழந்திருக்கிறாங்க. நேற்றைய தின செய்தியில் பார்த்துருப்பீங்க. அக்காமா இல்லாதவங்களுக்கு பதிவு செய்கிறாங்க. பதிவு செய்யாதவங்க இலங்கை தூதரகத்தில் சனிக்கிழமை நாளைய தினம் காலை 8:30 12 மணி வரைக்கும் பதிவு செய்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகே, பதிவு செய்கிறீங்க. 7,000க்கு மேலே பதிவு செஞ்சிட்டிங்க. இன்னும் இருக்கிறது ஒரு 12,000 சொச்சம், மொத்தம் 19,000க்கு மேலே அப்படின்னு இலங்கை தூதரக தூதுவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு இலங்கையில் உள்ள செய்தி சேவைகளுக்கு. அவங்க அங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் வரலன்னா அப்படி ஆகிரும் இப்படி ஆகிரும், இத்தனை 1000 பேர் பதிவு செய்ய வேண்டி இருக்குது, இன்னும் கொஞ்சம் பேர் தான் பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு அங்கே இருந்துக்கிட்டு நியூஸாக போட்டு தள்ளுறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற நிலைமை என்னன்றது இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு தான் தெரியும். வெறும் 62 பேர் தான் இது வரைக்கும் பதிவு செஞ்சவங்களில் பேர் லிஸ்ட் வந்திருக்குது, பாஸ்போர்ட் வந்திருக்குது. இன்னும் 5 நாட்களில் 1 மாதம் முடிவடையுது இந்த பொது மன்னிப்புடைய காலத்துக்குள்ள. இன்னும் 2 மாதங்கள் தான் பாக்கி இருக்குது. இந்த 2 மாதத்துக்குள்ளே இந்த 17,000 பேரில் ஒரு 15,000 பேரை, சரி இப்போ இதுக்கு முன்னாடி போலீஸில் பிடிப்பட்டு சிஐடியில் பிடிப்பட்டு அந்த பதிவு செஞ்சவங்களில் ஒரு 2,000 பேர் சரி போயிட்டாங்கன்னா, இப்போ இருக்கிற அந்த 15,000 பேரை இந்த 2 மாதத்துக்குள்ளே அனுப்ப முடியுமா? இந்த மாதிரி பயணிச்சுக்கிட்டு இருந்தால், இல்லை ஒரு வேளை நீங்கள் ஏதாவது உள்ள கவர்மெண்ட்டோட தனியாக டீல் போட்டு இன்னும் ஒரு 3 மாதம் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுக்க போகிறீங்களா? எதா இருந்தாலும் வெளிப்படையாக இலங்கை தூதரகம் உங்களுடைய செய்திகள்லையோ உங்களுடைய தூதரக ஒஃபிஷியல் பேஜ்லேயோ பதிவிடுங்க. மக்கள் எல்லாருமே கலவரத்தில் இருக்கிறாங்க, குழம்பி போய் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். கூட இருந்த பங்களாதேஷ் நாட்டவர் போகிறாரு, இந்திய நாட்டவர் போகிறாரு, பாகிஸ்தான் நாட்டவர் போகிறாரு, பிலிப்பைன் நாட்டவங்க போகிறாங்க. ஆனால் இலங்கையர்கள் மட்டும்தான் இன்னும் அப்படியே இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக போயிட்டே இருக்கிறாங்க. என்ன செய்கிறது? எங்களை அனுப்ப மாட்டாங்களா? ஏன்னா நீங்கள் மக்களோட எந்த தொடர்பும் இல்லை. மக்களோட தொடர்பில் இருக்கிறது நாங்கள். பணத்துக்காக, லைக்குக்காக, ஷேருக்காக, ஃபேமஸுக்காக இந்த யூடியூபர்ஸ், இந்த சோஷியல் மீடியாக்கெல்லாம் செயல்படுறாங்க அப்படின்னு பச்சையாக வெக்கமே இல்லாமல் அன்னைக்கு ஒரு நாள் தூதரகத்தில் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சம்பளமே வாங்காமல் செயல்படுறது நாங்கள் மட்டும்தான் மக்களுக்காக. எத்தனை 1000 பேர் மெசேஜ் போட்டாலும் அவ்வளோ பேருக்கும் மெசேஜுக்கு பதிலளித்து, வீடியோ போட்டு, வீடியோவில் வரக்கூடிய கமெண்ட்களுக்கு பதிலளித்து, தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறது நாங்கள் தான். ஆனால் இந்த மக்கள் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை நீங்கள் வாங்கிட்டு உங்கள் குடும்பங்கள் இந்த சம்பளத்தால் தான் நல்லா வாழுது, உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்குது இந்த சம்பளத்தால் தான். நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, வாகனம் வச்சுருக்கிறது, வீடு கட்டியிருக்கிறது எல்லாமே இந்த சம்பளத்தால் தான். இந்த சம்பளம் கொடுக்கறது யார்? இந்த வெளிநாட்டவர்கள். நாங்கள் இல்லைன்னா நீங்களும் இல்லை, தூதரகமும் தேவையில்லை. அப்போ எங்களுக்காகத்தானே உங்களை நியமிச்சிருக்குது. நீங்கள் தான் சரியான முடிவுகளை, தீர்வுகளை எடுக்கணும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு சரியான தீர்க்கமான முடிவுகளும் இல்லை. நோய்வாய்ப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க,
பொதுமன்னிப்பு வந்ததோட வேலையை விட்டுட்டு வெளியே வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, மருந்தெடுக்க வசதி இல்லை, எந்த ஒரு வழியும் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இந்த தொழிலாளர்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி என்ன? 15,000க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இப்போதைக்கு இருக்கிறாங்க. பதிவு செஞ்சது 7,000 பேர், அனுப்பினது வெறும் 62 பேர். மீதி போருடைய நிலைமை என்ன? இலங்கை தூதரகமே சரியான தீர்வு எடுங்க. மக்கள் தீர்வு எடுத்தால் கடைசியில் பிரச்சனையில் முடியும். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.